வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குடியாத்த திருவிழாவுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு. வீடியோ அப்லோட் பண்ணலான்னா ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கவே என்னால் வீடியோ போட முடியல. நாளைக்கு திருவிழானா முந்தின நாளே ஃபுல் ஒர்க் இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பூஜை பாத்திரம் கழுவுறது, வீடு வாசல்லாம் கழுவுறதுன்னுட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருப்போம். அம்மா ஒரு பக்கம் கூழுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து பாகு எடுத்துகிட்டு இருந்தேன் மாவிளக்கு போட. மறுநாள் காலையில் எழுந்ததும் பூஜை பண்ணிட்டு தான் கோவிலுக்கு கிளம்புவோம். மாவிளக்கு போட்டதை நம்ம வீட்லேயும் இருக்கிற தெய்வங்களுக்கு 2 மாவிளக்கு வச்சு தீபம் ஏற்றிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற கூழையும் வீட்டில் கொஞ்சம் கரைச்சி வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு கிளம்பணும். நம்ம ஊர் திருவிழானாலே ஒரு தனி சந்தோஷம்தான். வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த திருவிழாவில் போய் பார்க்குறதுக்கு அம்மாவை ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். பசங்களும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எப்போ திருவிழான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து இன்றைக்கி என் பசங்களை இட்டுட்டு போகிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இவங்க இந்த வயசில் நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன், எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமோ அந்தளவுக்கு என் பசங்களும் அதே சந்தோஷத்தோடு கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே அண்ணா வீடியோ எடுத்து அமிச்சாங்க. சிறுசு கிளம்பி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்றதை வீடியோ அனுப்பிடுவார். பார்த்ததுமே ஒரே எனர்ஜியாக இருக்கும், எப்படா போவோம் அப்படின்னு. பஸ்ஸு முழுக்கவே குடியாத்தில் தான் போய் இறங்குவாங்க. குடியாத்த கங்கையம்மன் திருவிழாக்கு தான். பார்க்குறப்போ ஃபுல் ஜனம். இது எப்படி போவோம், எப்படி போயிட்டு வருவாங்க, முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே உள்ளே போயிட்டோன்னா போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக அன்னதானம் ஜூஸுன்றது கொஞ்சம் கூட டயர்டே தெரியாது. நம்ம கோவிலுக்கு போய் சேர்ந்துருவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பஸ் டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பைசா இருந்தால் போதும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பாடு பற்றி கவலையே படாமல் குடியாத்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கு பக்கத்துலேயே தேர் இருக்கும். தேர் பார்த்துட்டு கோவில் உள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளே போனதுமே எங்களுக்குன்ட்டே ஒரு இடம் இருக்கும். ஏதோ சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏரியாடா, எங்கே தொலைஞ்சாலும் அங்கே வந்துருங்கடான்ற மாதிரி எல்லாருக்குமே சொல்லிவிடுவாங்க. நம்ம எங்கே மிஸ் ஆனாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா வருஷம் இந்த இடம் தான் எங்களுடைய இடம்ன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்போம். எங்கடா காலியாக இருக்குன்னு புடுறா இடத்துன்னு பிடிச்சி உக்காந்துருவோம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிள்ளையார் கோவிலில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அண்ணாக்கு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதலுடைய தேங்காயும் உடைச்சிட்டு மாவிளக்கு போட்டு பசங்களை ஒரு இடத்துல அம்மா கூடயே உட்கார வச்சுட்டு நானும் அண்ணாவும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அம்மனை பார்க்க போவோம். குழந்தைங்கள அங்கங்கே கூப்பிட்டுட்டு ஜன்னத்தில் வந்து போக முடியாது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு புடவை செலுத்தணும். வருஷம் அம்மா வந்து மாவிளக்கு போட்டு புடவை செலுத்துவாங்க. அப்புறம் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் அப்படியே ஒன்றா போயிட்டு பின்னாடியே வந்து அம்மன் இருக்காங்க, கங்கை அம்மனுடைய சிலை இருக்குது. நீங்கள் எப்போயாச்சும் வந்து கங்கை அம்மன் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி சிலை இருக்குது. உள்ளேயும் வந்து அம்மாவுடைய கோவிலும் இருக்குது. உள்ளே அழகாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பின்னாடி வந்து கங்கை அம்மன் சிலையும் இருக்குது. அங்கே வந்து குங்கல் மஞ்சள்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறது எல்லாமே வந்து அம்மா கிட்டே கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அம்மா கிட்டே போகாது, அதுக்குள்ளே கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாக இருக்கும். அதனால் அம்மா கிட்டே இங்கேயே நாங்கள் வந்து அந்த குங்குமம் மஞ்சள் வளையல் இதெல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அது இங்கே வந்து வச்சுருவோம். போகிறவங்கெல்லாம் கூட வச்சுப்பாங்க அந்த குங்குமம் மஞ்சள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அம்மாவை பார்க்க போயிட்டோம். அம்மன் வந்து கிட்ட போக முடியாது, ஏன்னா ஜனத்தில் நின்று போனால் லேட் ஆகிடும். நாங்கள் ரிட்டன் ஊருக்கு கிளம்பணும் இல்லையா, அதனால் வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டாண்டே நின்று புடவை கொடுத்துட்டோன்னா எல்லோரும் போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம சேரீ கொடுக்கறதுனால நம்மளை வந்து அனுப்ப மாட்டாங்க. சேரீ கொடுத்துருக்கோம் அப்படின்னா சரின்ட்டு நில்லுங்க அப்படின்னுடுவாங்க. ஏன்னா அந்த கொடுத்துட்டு அந்த தட்டு நம்ம கைக்கு திரும்ப வரணும். அதுக்காக அதில் வந்து அம்மா கிட்ட இருக்கிற குங்குமம் பூ இதெல்லாம் வரும். எலுமிச்சைப்பழம் போன வாட்டி கொடுத்தாங்க, அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த அண்ணா கிட்டே. எலுமிச்சைப்பழம் இல்லையா அண்ணா? இல்லைங்க, ஃபுல்லாக ஜனமாக இருக்குது, அதில் எடுக்க முடியல அப்படின்ட்டாங்க. சரின்னு அம்மாவை நல்லா ஒரு நின்று அழகாக தரிசனம். ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். ஏன்னா புடவை கொடுத்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லது தான் அது வரைக்கும் நம்ம அம்மாவை வந்து ரொம்ப மன திருப்தியாக பார்த்து கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வேலைன்னா பசங்களுக்கு தேவையான திங்ஸு அவங்களுக்கு சாப்பிடலாம் வாங்கி கொடுத்துட்டு, எப்போவுமே நான் வந்து உப்பு ஜாடி ஊறுகாய் ஜாடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் குடியாத்தில் தான் வாங்குவேன். அங்கே வாங்கி அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதுன்னு ஆகிடும். நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கிறப்போ இதெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா எங்கள் அத்தை பசங்க மாமா பசங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணி விளையாடுறதுல ஒரு சந்தோஷம். என்னுடைய பசங்களும் அண்ணா பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க. அதில் உக்காரீங்களான்னு கேட்டால் வேணான்னுட்டாங்க. ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டாங்க. கிளம்புறப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகலாம் வேண்டாம் இதோடன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வருஷம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு
சின்னதாக உட்காருங்கடா, இதெல்லாம் ஒன்று விளையாடிட்டு போகலான்னா வேண்டாமா அப்படின்னிட்டாங்க. சரி இது வரைக்கும் வந்ததே போதும், அவ்வளோ அழகாக சாமியை பார்த்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர மனசே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் டயர்டாகவும் இருக்கும். வயிறு நிறைய மனசு நிறைய அம்மனை பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம். குடியாத்துக்கு வந்தால் பஞ்சமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அன்னதானமாக இருக்கட்டும், ஒரு தண்ணியாக இருக்கட்டும், போகிறப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்போ ஆட்டோவில் வாட்டர் கேன் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். குடியாத்து போனீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே வந்து வீட்டுக்கு வரவே மனசு இருக்காது. அந்தளவுக்கு அவ்வளோ ஜனங்க எங்கேருந்தான் வராங்கன்னு தெரியாது, அவ்வளோ ஜனங்க வருவாங்க. நைட்டு வந்து வானவெடி நடக்கும். அம்மா அங்கேருந்து கிளம்புறப்போ வானவெடிக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்கள வந்து சந்தோஷமாக கூப்பிட்டுன்னு போகணும் அப்படின்றதுக்காக. இந்த வானவெடி தான் இருக்கிறதுல ஹைலைட்டு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியாது. சின்ன வயசில் எங்கள் மாமா ஒரு இடத்துல வந்து தார்பாய் விரிச்சிருவாங்க. எல்லாருமே அந்த இடத்துல போய்டும். மொத்தம் ஒரு 10-15 பேருக்கு இருப்போம். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து இதை பார்ப்போம். இது அண்ணா வந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு வீடியோ அமுச்சு விட்டாங்க, பார்ப்போம். இதை வந்து பசங்களுக்கு காமிச்சது ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அம்மா போகலாமா, அங்கே போகலாமான்னுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் போக முடியாது, அடுத்த வருஷம் வேணால் போகலாம், போய் இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்படி தான் நானும் ஒவ்வொரு வருஷமாக பசங்களை வந்து சமாளிச்சிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் வரத்துக்கு வந்து 5 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வர. நாங்கள் எப்போவுமே பஸ் இருக்கும், ஃபுல்லாகவே குடியாத்தத்துக்கு வந்து பஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பஸ் எல்லாம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் போயிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.